இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வைரல் ஆச்சு. அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு குழந்தை கீழ விழுந்தப்போ அந்த அம்மாவை ஃபுல்லா அக்யூஸ் பண்ணி ஷீ கமிட்டட் சூசைட். ஸோ அதுக்கு ரீசன் வந்து அவங்களுக்கு கிடைச்ச கமெண்ட்ஸ். அது யார் பண்றா? ஜட்ஜ்மெண்டல் பீப்புள். மெஜாரிட்டி ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் ஜட்ஜ்மெண்டல். ஆனா யார் ஜட்ஜ்மெண்டலா இருக்கா? இப்போ பப்ளிக் அண்ட் பர்சனல் நியூசன்ஸ். உங்களுக்கு எப்படி ஜட்ஜ்மெண்டல் இல்லைன்னு சொல்றீங்க? பப்ளிக் நியூசன்ஸ் மேபி நாங்க பண்ணலாம் சார். பட் பர்சனல் நியூசன்ஸ்ன்றது மோஸ்ட்லி அங்கேருந்து தான் சார் இங்கே வருது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கிராப் டாப் போடுறேன், என்னோட பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்கனாலும் ஆப்போசிட்ல குரூப் ஆஃப் லேடிஸோட ஒரு அப்ஜெக்டிஃபைங் கேஸ் வந்து போகுது சார், என்னோட கான்ஃபிடென்ஸை ஷேட்டர் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் அவங்க பண்ணுறப்போ அது பிரேக் பண்ணுது இல்லை சார். ஜட்ஜ்மெண்டல்ங்கிறது வந்து 2 பேர் தான் மாற்றணும்னு சொல்கிறேன். நீங்கள் பண்ணாலும் தவறு தான், அவங்க பண்ணாலும் தப்பு தான். இவங்க மாற்றிக்கணும்னு சொல்கிற ஒரு விஷயம் என்ன? இப்படி சொன்னால் நான் கேட்டுப்பேன் சார். ட்ரஸ்ட் பண்ணா எங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் நிறைய வரும். they can sit with us and talk like friends. ஸோ அந்த ஹெல்தி கான்வர்சேஷன் இருந்துச்சுன்னா ப்ராப்ளமே இருக்காது அப்படின்றது என்னோட. இப்போ நான் தப்பு பண்ணேன்னா என்னை கூப்பிட்டு தனியாக சொல்லுங்க சார். ஒரு 4 பேருக்கு முன்னாடி அதை சொல்ல தேவையில்ல. நம்ம இப்போ ஒரு விஷயம் புதுசாக தொடங்கும் போது நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா அதை ப்ளேம் பண்ணக்கூடாது சார். சரி ஓகே விட்றா, ஃபஸ்ட் டைம் தானே. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எளிதாக வெற்றி கிடைச்சிடாத ஒரு விஷயம் நம்ம புதுசாக பண்ணுறோன்னா ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் கிடையாது சார். அதனால் ப்ளேம் பண்ணாமல் கொஞ்சம் பாசிட்டிவ் மோட்டிவோட வழி நடத்தணும். இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கவங்க நீங்கள் மறுபடியும் இந்த பக்கம் வந்தே ஆக வேண்டும். இங்கேயே நீங்கள் இருக்க முடியாது. இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு சுழற்சி. ஒவ்வொருத்தருடைய நாலேஜ் ஷேரிங் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தாத்தா அப்பாவுக்கு வந்து அந்த நாலேஜை கடத்துவார், அப்பா பிள்ளைக்கு நாலேஜை கடத்துவார், புள்ள அவர்களுடைய வாரிசுக்கு அதை நாலேஜை கடத்துவார். அதாவது இந்த செயின் லிங்க்ல நாம ஏதாவது ஒரு இடைவெளியை ஒரு செயினில் விட்டோம்னா அது அங்கேயே பிரேக் ஆகிடும். அவங்க அனுபவத்துலேருந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அதை சில நேரங்களில் நமக்கு போர் அடிக்குது, சில நேரங்களில் கிரிஞ்சாக இருக்குது, சில நேரங்களில் டார்ச்சர் ஆகுது, சில நேரங்களில் வாயை மூடுன்னு சொல்கிற இந்த ஆட்டிடியூட் நமக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா, எனக்கு தெரியும் அப்படிங்கிற எங்கோ ஒரு இடத்துல நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்வம்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை. இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த இடத்தையே தாண்டி வந்துட்டேன்ல, நான் சொல்கிறது கேளு, அது பார்க்காம நம்ம சொல்கிறோம். அது அல்ல. நீங்களும் உங்கள் வயதில் இதே தடுமாற்றத்தோடு இதே இரத்த வேகத்தோடு தான் நீங்கள் அன்னைக்கு நீங்கள் செயல்பட்டீங்க. அப்போ ஒரு இடத்துல இதை இப்படி செய்யுங்க, நான் சொல்கிறேன்ல இதை செய் அப்படிங்கிற இடத்த வேண்டு இதை இப்படி செய்யலாம், வா உட்காந்து பேசலாம் அப்படின்னு நட்போடு அழைக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வரணும். அப்போது மாற வேண்டியது 2 பக்கமும். நீங்களும் பேச மாட்டீங்க, இவரும் பிஸியாக போயிடுவார். வீட்டில் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆயாக்களாகவும் உங்கள் குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவை, இத்தனை செஞ்சுட்டேன், என் பேராண்டி என்கிட்ட ஒரு 2 வார்த்தை நல்லா பேசிட்டுமே, பாட்டுக்கிட்ட 2 வார்த்தை உட்காந்து பேசிட்டுமே, என் புள்ள 2 இடத்துல வந்து எப்படி நல்லா இருக்கேன்னு கேட்கட்டுமே. இந்த எதிர்பார்ப்பு தான் வயதானவர்களிடம் ரொம்ப முக்கியமாக இந்த வயோகத்தை தாண்டும் போது இருக்கிறது. அதனால் அவங்கள பிளேடு, போரிங், பூமராக இருக்காங்க, பூமர் அங்கிள், இப்படி பல பேர்களை வைத்து நம்ம அழைக்கக்கூடிய இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான கல்ச்சர் இல்லை. ஏன்னா இந்த சொல்கிற இடத்துக்கு எல்லாமே நீங்கள் போய் சேர போகிறீங்க.